أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد மலேசிய திருநாட்டின் தலைநகராம் எழில்மிகு கோலாலம்பூரின் இதயமாக அமைந்திருக்கக்கூடிய பாரம்பரியமிக்க இந்த மஸ்ஜித் இந்தியா ஜும்மா மஸ்ஜிதில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சீரத் நபி தொடர் பொழிவிலே உரையாற்றுகின்ற நல்ல வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாரம்பரியமிக்க மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்றைய தினம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் சக சமயத்தாருடன் நல்லுறவு என்கின்ற பொருண்மையிலே என்னுடைய உரை அமைய இருக்கின்றது. பொதுவாக இன்றைக்கு நம்மோடு வாழுகின்ற சக சமூகத்தார் சமயத்தாருடன் நம்முடைய ஒரு கலத்தல் சூழல் சார்ந்த உறவு வலுப்பெற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த அற்புதமான நல்லுறவை எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலத்திலே எப்படி வளர்த்து காட்டினார்கள், அதற்கு எந்த விதமான முன்மாதிரி வாழ்க்கையை அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் என்பது குறித்துத்தான் இன்றைய தலைப்பின் கீழான உரை அமைய இருக்கின்றது. மனிதகுலத்தை படைத்தவன் ஒருவன். மனிதகுலத்தை மட்டுமல்ல, மொத்த அனைத்து படைப்புகளையும் படைத்தவன் ஒருவன்தான், வல்ல அல்லாஹ் ஒருவன்தான். ஆனால் படைப்புகள் ஒன்று போல இல்லை, அவை பல்வேறு விதமாக வேறுபாடுகளுடன் அமைந்திருக்கின்றன என்பதுதான் இயற்கையினுடைய நியதியாக அமைந்திருக்கின்றது. விலங்குகள், பறவைகள், இன்னும் நீர்வாழ்வன, மரம், செடி, கொடிகள் என்று எந்த படைப்பினத்தை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு படைப்பினத்திலும் பல்வேறு விதமான அமைப்புகள், வேறுபாடுகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். மனித இனத்திலும் எத்தனையோ இனங்கள் இருக்கின்றன. திராவிட இனம், ஆரிய இனம், மங்கோலிய இனம்,
தாத்தாரியர்கள், செமிட்டிக் இனத்தினர் என்று உலகத்திலே அடையாளப்படுத்தக்கூடிய இனங்கள் நிறைய உண்டு. உருவத்திலும், நிறத்திலும், மொழியிலும், பழக்க வழக்கங்களிலும் பல்வேறு விதமான நிலைகளை கொண்ட மனிதர்கள்தான் இந்த உலகத்திலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே மனிதர்களுக்குள்ளாக, படைப்பினங்களுக்குள்ளாக வேறுபாடுகள் என்று சொல்லக்கூடியது படைப்பினுடைய நியதி. இன்னும் சொல்லப்போனால் அது படைப்பினுடைய அழகு என்று கூட சொல்லலாம். படைத்த ஒருவன் தன்னுடைய படைப்புகளை எல்லாம் இப்படிப்பட்ட இயற்கை நியதியின் கீழ் தான் உருவாக்கி இருக்கின்றான். லகது கலக்குனல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான அமைப்புடன் நான் படைத்திருக்கின்றேன் என்று வல்ல இறைவன் அருள்மறையிலே சொல்கின்றான். அழகான அமைப்புடன் மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அழகு என்பது என்ன? நாம் கண்ணாடியின் முன்னால் நின்று பார்ப்பதல்ல அந்த அழகு. அழகான அமைப்புடன் மனிதனை படைத்திருக்கிறான் என்று சொன்னால் என்ன பொருண்மை என்று சொன்னால், ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதனை படைக்கவில்லை என்று சொல்லக்கூடியதான் படைப்பினுடைய அழகு. இறைவனுடைய படைப்பினுடைய வல்லமையினுடைய வெளிப்பாடு. ஒருவரைப் போல ஒருவர் இல்லை, அண்ணனைப் போல தம்பி இல்லை, ஒரு குடும்பத்தில் பிறந்த அறுவரும் ஒன்று போல் இல்லை, வேறு வேறு விதமான அமைப்புடன் படைத்திருக்கிறான் என்பதுதான் படைப்பினுடைய அற்புதம். அதுதான் படைப்பினுடைய அழகு. ஒரு குடும்பத்தில் பிறந்த அத்தனை பேரும் ஒன்று போல இல்லை. எல்லா மனிதர்களுக்கு இடையிலும் வேறுபாடு என்பது உண்டு. அதனால் தான் கைரேகை, கண்ரேகை போன்றவற்றை மனிதனை வேறுபடுத்துவதற்குரிய அடையாளங்களாக இன்றைக்கு நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய கைரேகை போல, கண்ரேகை போல இன்னொரு மனிதனுடைய கண்ரேகையோ கைரேகையோ இருக்காது. 1880 தான் சர் பிரான்சிஸ் கோல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் இந்த ஃபிங்கர் பிரிண்டிங் சிஸ்டம், கைரேகை முறையை கண்டுபிடித்தார் 1880. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லிவிட்டான். 75வது அத்தியாயம் 4வது வசனம், மண்ணோடு மண்ணாக மக்கி உக்தி போன பின்னால் மறுமையிலே இந்த மனிதர்களை அப்படியே மீண்டும் எழுப்புவோம் என்று இறைவன் சொல்கிறானே, அது எப்படி சாத்தியம் என்று பலர் கேள்வி கேட்டார்கள். மறுமை நாளில் அப்படியே எழுப்புவோம் என்று இறைவன் சொல்கிறான், என்ன சாத்தியம்? மண்ணோடு மண்ணாகத்தான் மனிதன் மக்கி உக்கி போனானே, எப்படி எழுப்புவோம் என்று அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். நபியே, அவர்களுக்கு நீர் சொல்லும், அவர்களுடைய விரல் நுனி எப்படி இருந்ததோ அப்படி எழுப்புவதற்குரிய ஆற்றல் படைத்தவன் நான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றான். மண்ணோடு மண்ணாக மக்கி உக்கி போன பின்னால் இந்த மனிதனை அப்படியே நாம் எப்படி எழுப்புவோம் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு நீர் சொல்லும், அவருடைய விரல் நுனி எப்படி இருந்ததோ அதுபோல எழுப்புவதற்குரிய ஆற்றல் படைத்தவன் நான் என்று சொல்லும் என்று சொல்கின்றான். 1880 தான் ஃபிங்கர் பிரிண்டிங் சிஸ்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே இறைவன் சொல்லிவிட்டான், விரல் நுனி எப்படி இருந்ததோ ஒரு மனிதனுக்கு போல இன்னொரு மனிதனுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தருக்குரிய தனித்துவ அடையாளங்களோடு நான் எழுப்புவோம் என்று சொல்கிறான் என்று சொன்னால், மனிதன் என்று சொல்லக்கூடிய வேறுபாடுகளோடு தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் இயற்கையினுடைய நியதி. ஒன்று போல இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது குழப்பத்திற்கான வழியாக அமைந்துவிடும். ஒரு 100 கிராம் ஒரு குறிப்பிட்ட பிராண்டட் சோப்பு அடுக்கி வைத்தது போல ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரே மாதிரி முகம் இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, பிராண்டட் முகம் இருந்ததுன்னா எவ்வளவு குழப்பம் நடக்கும். பெயரை சொன்னா கூட ஆளை அடையாளம் படுத்த முடியாது. குழப்பம் தான். ஒன்று போல் இருப்பது குழப்பத்திற்காக வழிவகுத்து விடும். இரட்டை குழந்தைகளை பார்த்திருக்கிறோம், ட்வின்ஸ். அது ஒரே மாதிரி இருந்தால் எவ்வளவு குழப்பம் நமக்கு வருகிறது.
அதுவும் பெண் குழந்தைகளாக இருந்தால் ஒரே மாதிரி அவர்களுக்கு ஆடை உடுத்தி தலை சீவி எடுத்து விட்டுருவாங்க. பெயர்களை கூட ஒரு எழுத்து வித்தியாசத்தில் வைத்து விடுவார்கள். நமக்கு எது சானியா எது ஹானியா என்று தெரியாது. எவ்வளவு குழப்பம்! ஒன்று போல் இருந்தால் அது குழப்பத்திற்கான வேறு காரணமாக அமைந்துவிடும். வேறுபாடுகள் தான் இயக்கத்திற்கான, ஆரோக்கியமான இயக்கத்திற்கான அடிப்படை. ஒருவன் என்ன செய்தான்? கண் பார்வை சரியில்லை என்று கண் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்து புது கண்ணாடி எல்லாம் போட்டு வந்தான். வீட்டு வாசல்ல வந்து ஏறின உடனே, ஏம்மா கண்ணாடி நல்லா இருக்கான்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லி, கண்ணாடி சூப்பராக இருக்கு, ஆனால் உங்கள் வீடு 4 வீடு தள்ளி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா வீடுகளை எல்லாம் ஒரே மாதிரி கட்டி வச்சாலே நம்மால் வேற வீட்டுக்குள்ளே புகுந்துடுறான். ஒன்று போல் இருத்தல் என்று சொல்லக்கூடியது குழப்பம், வேறுபாடுகள் என்று சொல்லக்கூடியது தான் ஆரோக்கியமான இயக்கத்திற்கு அடிப்படை. இதை மனிதன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் மனிதனை மனிதன் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லக்கூடியது ஏற்பட்டுவிடும். ஏனென்றால் ஒரு மனிதனை சார்ந்துதான் இன்னொரு மனிதன் வாழ முடியும். இன்னொரு மனிதனை சாராமல் இன்னொரு மனிதன் வாழ முடியாது. இதுதான் இயக்கத்தினுடைய அடிப்படை. மத்தியான வேளையிலே உணவுக்கு முன்னால் உட்காருகின்ற நாம் ஒரு பிடி சோற்றை கையிலே எடுத்து வைத்துக்கொண்டு அந்த சோறு நம் வாய்ப்பக்கத்தில் வந்த விலாசத்தை விசாரித்து பார்த்தால் என்ன நடக்கும்? இந்த சோறு ஒரு முஸ்லீமின் வயலில் ஒரு முஸ்லீம் நாற்று நட்டு, ஒரு முஸ்லீம் களை பறித்து, ஒரு முஸ்லீம் அறுவடை செய்து, ஒரு முஸ்லீமின் களத்து மேட்டில் அறுத்தடிக்கப்பட்டு, ஒரு முஸ்லீமின் ஆடையில் தீட்டப்பட்டு, ஒரு முஸ்லீம் கடையில் விற்கப்பட்டு, ஒரு முஸ்லீம் வாங்கி ஒரு முஸ்லீம் சமைத்து கொடுத்து நான் ஒரு முஸ்லீம் சாப்பிடுகிறேனா? இல்லை. வயலுக்கு சொந்தக்காரன் எந்த மதத்துக்காரனோ, நாற்று நட்டவள் களை பறித்தவள் எந்த ஜாதிக்காரியோ, அறுவடை செய்தவன் களத்து மேட்டிலே அறுத்தடித்தவன் எந்த ஜாதிக்காரனோ, கடையிலே விற்பனை செய்தவன் எந்த மதத்துக்காரனோ, வாங்கி சமைத்து கொடுத்தவன் யாரோ, இப்பொழுது சாப்பிடுவது நான். ஒரு பிடி சோர் என் வாய்ப்பக்கத்தில் வந்த விலாசத்தை விசாரித்து பார்க்க ஆரம்பித்தாலே என்னோடு வாழுகின்ற சக மனிதர்களை விட்டுவிட்டு என்னால் எப்படி வாழ முடியும்? அவர்களுக்கு என்ன முத்திரையை, என்ன விலாசத்தை என்னால் கொடுக்க முடியும்? எனவே இதை புரிந்து கொள்வது என்று சொல்லக்கூடியதான் ஒருங்கிணைவினுடைய, ஒற்றுமையினுடைய அடித்தளமாக அமையும். அல் குர்ஆன் இந்த வேறுபாடுகளை, இந்த இயக்கத்தை அங்கீகரிக்கின்றது. யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்குனாக்கும் மின் தக்ரி உன்ச வஜிஅல்நாஹு சுபூபன் கபாயில லித்தியாரஃபு இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். 49வது அத்தியாயம் 13வது வசனம். ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த தலைப்பிற்கே இந்த குர்ஆன் வசனம் தான் ஆதாரம். ஓ மனித குலமே, உங்களை நான் ஒரே ஆண் பெண்ணிலிருந்து படைத்தேன் என்றாலும் பல்வேறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நான் படைத்திருக்கின்றேன். எதற்கு என்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக. இதில் இரையச்சம் உடையவர்களோ அவரே உயர்ந்தவர், இதை அல்லாஹ்வே நன்கு அறிவான். இதுதான் அந்த விளக்கம். அப்ப இறைவனே என்ன செய்கிறான்? இந்த பன்முகத்தன்மையை அங்கீகரிக்கின்றான். ஒரே ஆண் பெண்ணிலிருந்து நான் உங்களை படைத்தாலும் உங்களை பல்வேறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் தான் படைத்தோம். இறைவன் நினைத்திருந்தால் எல்லாரும் ஒரே குலமாக படைத்திருக்க முடியாதா? ஒன்று போல் படைத்திருக்க முடியாதா? படைத்தால் அது குழப்பத்திற்கு வகுத்துவிடும். எனவே பல்வேறு குலங்களாகவும் கோத்திரங்களாகவும் நாம் தான் படைத்தோம். எதற்கென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. என்ன அற்புதமான விஷயம்! இந்த வேறுபாடுகளோடு இருக்கிற பொழுதுதான் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். அதுதான் ஆரோக்கியமான இயக்கத்திற்கு அடிப்படையாக அமையும் என்று இந்த ஒரு பன்முக தன்மையை வல்ல இறைவன் அங்கீகரித்து அருள்மறையிலே என்ன செய்கின்றான்? பேசுகின்றான்.
எனவே இந்த மனித சமூகம் எங்கே வாழ்ந்தாலும் சரி ஒரு கலத்தல் சூழலில் தான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். அதுதான் உலகத்தினுடைய இயற்கை. ஆனால் அதற்குள்ளே ஒருவருக்கொருவர் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக நல்லுறவோடு வாழ்தல் என்று சொல்லக்கூடியதான் மனிதனுடைய அறிவினுடைய வெளிப்பாடாக இருக்கும் என்று அருள்மறை பேசுகிறார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே ஒரு 10 ஆண்டுகள் அவர்கள் மார்க்கத்தை கட்டமைத்து அரசியல் ரீதியாக கிலாஃபத் இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற காலகட்டத்திலே மதீனாவிலே முஸ்லீம்கள் மட்டுமல்ல, யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடிய மஜூசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், இன்னும் பல்வேறு பனு கைனுகா போன்ற பல்வேறு குலத்தை சார்ந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பன்முகத்தன்மை என்பது பெருமானாருடைய ஆட்சியினுடைய நிர்வாகத்துக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அத்தனை பேரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சியை பெருமானார் செய்தார். எந்த பிரச்சனையும் வராமல் சுமூகமான ஒரு வாழ்க்கை அவரவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையோடும் வழிபாடுகளோடும் அவர்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்களோடும் கலாச்சார பண்பாடுகளோடும் வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் ஒப்பந்தங்களை செய்து கொண்டார். சில சமூகங்களோடு உடன்படிக்கைகளை செய்து கொண்டார். அமைதியான ஒரு வாழ்க்கை சூழல் அமைவதற்காக அமைத்து கொண்டார். அனைத்து சமூகத்திற்குமான உரிமைகளை தன்னுடைய ஆட்சியில் அவர்கள் வரையறுத்து கொடுத்தார்கள். நாம் அடிக்கடி கேள்விப்பட்ட விஷயம்தான். பெருமானார் ஒரு முறை தன்னுடைய தோழர்களோடு அமர்ந்திருந்த பொழுது ஒரு யூதருடைய ஜனாசா சடலம் அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்லப்படுகிறது. பெருமானார் எழுந்து நின்றார் என்று கேள்விப்படுகிறோம். தோழர்கள் கேட்டார்கள், அது யூதருடைய சடலமாச்சே, நாம் எழுந்து நிற்கலாமா என்றால் அவரும் மனிதன்தானே என்று பெருமானார் பேசியது புகாரியில் வரக்கூடிய அந்த ஹதீஸை நாம் நிரம்ப பேசிக்கொண்டிருக்கிறோம், அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள். எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனிதர்கள். மனிதர்கள் அத்துணை பேரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை பெருமானாருடைய அந்த செய்கை உறுதிப்படுத்தி காட்டியது என்பதை பார்க்கிறோம். பெருமானாருடைய பெரிய தந்தையார் அபூதாலிப் அவர்கள் கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்கவில்லையே, ஆனால் தன்னுடைய பெரிய தந்தையாரோடு எவ்வளவு அற்புதமான உறவை பெருமானார் பாராட்டினார்கள், எவ்வளவு அன்பும் நேசத்தையும் பாராட்டினார்கள். அவர்களோடு அற்புதமான ஒரு உறவை அவர்கள் இறுதி காலம் வரை கொண்டிருந்தார்கள். அபூதாலிப் வாழுகின்ற காலம் வரை கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்கின்றார். தாயிப் நகரத்திற்கு பெருமானார் ஏகத்துவ பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது யூதர்கள் சின்னஞ்சிறார்களை ஏவி கல்லால் அடித்து துரத்திய வரலாறெல்லாம் நாம் தெரிந்த விஷயம். கல்லடிப்பட்டு வேதனையோடும் வலியோடும் அவரும் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நஜ்லா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்து மறைவாக தங்கியிருந்தார்கள். இப்பொழுது மக்காவுக்கு பயணம் பட்டு வர வேண்டும். ஆனால் மக்காவிலே இவரை நுழைய விடக்கூடாது என்று குறைஷிகள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். மக்காவிற்குள்ளே நுழைந்தால் அவரை நாம் கடுமையாக தாக்கி விரட்ட வேண்டும் என்று குறைஷிகள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். பெருமானாருக்கு சொந்த ஊரிலும் நுழைய முடியாத ஒரு நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அவர்கள் நினைத்தார்கள், மக்காவில் வாழுகின்ற குறைஷி குல தலைவர்களில் யாராவது ஒருவர் தனக்கு அடைக்கலம் கொடுத்தால் மக்காவுக்குள்ளே நுழையலாம். ஆனால் எந்த பெருந்தலைவர்களும் அப்பொழுது இஸ்லாத்தை ஏற்கவில்லை. யாராவது ஒருவர் அடைக்கலம் கொடுப்பதாக உறுதி தன்னை வந்து அழைத்து செல்ல வேண்டும். மக்காவிற்குள்ளே சென்றால் மக்காவிற்குள்ளே செல்லலாம் என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்ட பொழுது முதியும் பின் அதி என்று சொல்லக்கூடிய ஒரு குறைஷி தலைவர் பெருமானார் நினைவுக்கு வந்தார். மிகவும் நல்ல மனிதர், கொஞ்சம் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து கொள்ளக்கூடியவர். முதியும் இன் அதி அவர்களுக்கு பெருமானார் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்பினார். ஒரு நெருக்கடியான ஒரு சூழலிலே நான் இப்பொழுது நஜ்ராவிலே தங்கியிருக்கிறேன்,
என்னை நீங்கள் மக்காவிற்கு அழைத்து சென்று அடைக்கலம் கொடுக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பிய பொழுது முதியும் நதி என்ன செய்தார் என்று சொன்னால், தன்னுடைய கோத்திரத்தாரை திரட்டிக் கொண்டு படையோடு வந்து பெருமானாரை பாதுகாப்போடு மக்காவிற்குள்ளே அழைத்து சென்று அடைக்கலம் கொடுத்தார். அபூஜஹில் கேட்டான், முதியும் அஜி, என்ன நீ இஸ்லாத்துக்கு மாறிவிட்டாயா என்று கேட்டான். இல்லை, அடைக்கலம் கேட்டார், நான் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலே அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன் என்று பதில் சொன்னான். அப்படியானால் அடைக்கலம் கேட்டது யாரிடம், அடைக்கலம் கொடுத்தது யார் என்று சொன்னால் இஸ்லாமியன் அல்ல, குறைஷி இனத்தினுடைய காலம் காலமான வழக்க வழக்கங்களை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய முதீமின் அதிதான் பெருமானாருக்கு அடைக்கலம் கொடுத்து மீண்டும் மக்காவிற்குள்ளே அவர்கள் வலம் வருவதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தினார். எனவே ஜாதி மதங்களை தாண்டி ஒரு மனிதனுடைய நல்ல பண்புகளை நாம் எப்படி நமக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும், அவருடைய நேர்மை நாணயத்தை நாம் எப்படி நமக்காக வேண்டி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நம்முடைய காரியங்களை செய்வதற்கு அவர்களை எப்படி உறுதுணையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு முன்னுதாரணமான நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நாம் என்ன செய்கிறோம், நமக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளைத்தான் பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்து ஒற்றுமையை பார்த்தார்கள். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் நமகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கருத்து ஒற்றுமை என்ன என்பதுதான் பெருமானார் பார்த்த ஒரு அற்புதமான விஷயமாக இருந்தது. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது உடனடியாக வெளியேறி பயணம் செய்ய முடியாது, உயிருக்கு ஆபத்து. எங்காவது ஒரு இடத்தில் மறைவிடத்தில் ஒரு 3 நாட்கள் தங்கி இருந்து குறைஷிகளுடைய தேடுதல் வேட்டை அடங்கிய பின்னால் பயணம் செய்ய வேண்டும் என்று தவுர் குகையை அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அதற்கு முன்னால் எப்படி பயணம் செய்வதற்கு அவருக்கும் அவருடைய தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு 2 ஒட்டகங்களை தயார் செய்து விட்டார்கள். ஒட்டகத்தை ஓட்டக்கூடிய ஒருவர் வேண்டும். அவர் மதீனாவுக்கு மாற்றுப்பாதையிலே சுற்றுப்பாதையிலே அழைத்து செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். நேர்பாதையில் போனால் விரட்டி வந்து விடுவார்கள். அதற்காக வேண்டி அப்துல்லா பின் அஹ்கத் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒட்டக ஓட்டியை அவர்கள் பணிக்கு அமர்த்துகிறார்கள். அவரிடம் 2 ஒட்டகங்களையும் ஒப்படைத்து 3 நாட்களுக்கு பின்னால் தவுர் குகைக்கு வந்து எங்களை நீங்கள் மதீனாவுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று பொறுப்பை கொடுக்கிறார்கள். அந்த அப்துல்லா பின் அர்கத் முஸ்லீம் அல்ல, அவர் முஸ்லீம் அல்ல. குறைஷிகள் வாளை சுழற்றி கொண்டு தேடுகிறார்கள் பெருமானாரை, சந்து பொந்தெல்லாம் அலசுகிறார்கள் பெருமானாரை அவருடைய தோழர்களையும். அப்படி தேடுவது அர்க்கத்துக்கு தெரியும், பெருமானார் எங்கு மறைந்திருக்கிறார் என்பது அர்க்கத்துக்கு தெரியும், ஆனால் காட்டிக் கொடுக்கவில்லை. இதுதான் நம்பகத்தன்மை. எனவே ஒரு மாற்று சமயத்தவராக இருந்தாலும் பெருமானார் அவரிடம் பொறுப்பை ஒப்படைத்தார், நம்பினார், அவரும் நம்பகத்தன்மையோடு அதை நிறைவேற்றினார் என்பதை பார்க்கிறோம். எனவே சமயம் கடந்து நாம் சில பண்புகளை முன்னிறுத்தி கொண்டு மனிதர்களை அடையாளப்படுத்தி உறவாட வேண்டிய அவசியம் எல்லா நிலையிலும் ஏற்பட்டிருக்கிறது. யாரிடமிருந்து விலகி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீதி, உண்மை, நாணயத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களோடு உறவு வைத்துக் கொள்வது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்க்கை இயக்கத்திற்கும் அது உறுதுணையாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பெருமானாருடைய இல்லத்திலே ஒரு யூத சிறுவன் பணியாற்றி கொண்டிருந்தான் என்று. அவன் உடல் நலம் சரியில்லாத பொழுது வீடு தேடி சென்று பெருமானார் நலம் விசாரித்தார்கள். அந்த சிறுவனிடம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்ன பொழுது அவன் தந்தையை பார்த்தான். தந்தை சொன்னார், அபுல் காசிமுடைய வேண்டுகோளை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்னார். அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். பெருமானார் அங்கிருந்து வெளியேறுகிற பொழுது, இறைவா, நரகத்தின் நெருப்பிலிருந்து சிறுவனை காப்பாற்றி உனக்கே எல்லா புகழும் என்று இறைவனை புகழ்ந்து விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த நிகழ்விலே கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால், தன்னுடைய வீட்டிலே பணியாளராக பெருமானார் ஒரு யூத சிறுவனை வைத்திருந்தார் என்பது. மதம் பார்க்கவில்லை. அவன் நோயுற்றிருக்கிறான் என்று கேட்டவுடன் இவர் நபியாக இருந்தாலும் ஒரு சின்னஞ்சிறுவன் தானே என்று பார்க்கவில்லை, வீடு தேடி சென்று நலம் விசாரித்தார்கள். பெருமானார் தன்னுடைய வீட்டிலே அந்த பணியாளனாக அந்த சிறுவனை நடத்திய மாண்பும்,
நலம் விசாரித்த அந்த மாண்பும் தான் அந்த சிறுவனுடைய உள்ளத்தில் மனமாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை பார்க்கிறோம். எனவே நல்ல பழக்க வழக்கங்களால், பண்பாடுகளால் நாம் பிறரிடம் நம்முடைய புரிதலை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கின்றது. மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்த முஹாஜிரீன்கள் இருக்கின்றார்கள், பெருமானார் வந்தவர்கள். அவர்கள் எப்பொழுதாவது மக்காவிற்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஏற்படுகிற பொழுதெல்லாம் அங்கு போய் யார் வீட்டில் தங்கினார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத பழைய உறவினர்கள் வீட்டில் தான் தங்கினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நண்பர்களுடைய வீட்டில் தான் தங்கினார்கள். பெருமானார் அனுமதித்தார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் மக்காவிற்கு சென்று வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அங்கு சென்றால் என்னுடைய நண்பர் உபைத் இப்னு கலப் வீட்டில் நான் தங்கிக் கொள்ளலாமா என்று அனுமதி கேட்கிறார்கள். தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் அனுமதி கொடுத்தார். இது ஒரு அற்புதமான ஒரு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை எல்லாம் பெருமானார் அங்கீகரித்து வளர்த்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அஸ்மா பின்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள். அவருடைய தாயார் ஒரு யூத சமயத்தை சார்ந்தவர். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆரம்பத்தில் அவர் திருமணம் செய்த மனைவிகளில் ஒருவர். இந்த அஸ்மா பின்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரிடம் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தாயார் இப்பொழுது என்னை நாடி வந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களை நான் என்னுடைய வீட்டிலே வைத்து பராமரிக்கலாமா, பாதுகாக்கலாமா என்று சொன்னவுடன், தாராளமாக, தாயை இறுதி காலம் வரை வைத்து காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது, அவர்களை வைத்து பாதுகாத்துக்கொள் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானாருடைய இந்த வரலாறு என்று சொல்லக்கூடியது செழுமையானது, ஆரோக்கியமானது, மறுமலர்ச்சியானதாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இத்தகைய புரிதல் தான் உலகம் முழுக்க இஸ்லாம் பரவுவதற்கு அடிப்படை காரணமாக, விதை காரணமாக இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்திலே 7ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இஸ்லாம் பரவி வளரக்கூடிய அந்த காலகட்டம், 7ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்திலே சமய போராட்டங்கள் அதிகமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். மண்ணினுடைய சமயங்கள் ஒன்றுக்கொன்று மோதிக்கொண்டிருந்த காலகட்டம். சைவமும் வைணமும் ஒன்றுக்கொண்டு கடுமையான போராட்டம். அதற்கு முன்னால் அந்த மண்ணின் சமயங்களாக இருந்த சமணத்தையும் பௌத்தத்தையும் இந்த இரண்டு சமயங்களும் சேர்ந்து ஒழிக்கக்கூடிய முயற்சி. கிட்டத்தட்ட இந்த 7 to 10ஆம் நூற்றாண்டு என்று சொல்லக்கூடியது சமய காழ்ப்புணர்ச்சியும் சமய போராட்டங்களும் தமிழகத்தில் அதிகமாக நடந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாம் தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கின்றது, கால் கொண்டிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ நீங்கள் வரலாற்றில் ஒரு புள்ளியை கூட பார்க்க முடியாது. இதுதான் இன்றைக்கு ஆராய்ச்சிக்குரிய விஷயம். மண்ணின் சமயங்கள் ஒன்றுக்கொண்டு மோதிக்கொண்டிருந்த காலகட்டத்திலே இஸ்லாம் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறது, கால் கொண்டிருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாத்துக்கு எதிராகவோ இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ எந்த புள்ளியையும் நீங்கள் வரலாற்றிலே பார்க்க முடியாது என்று சொன்னால் என்ன காரணம்? முதலில் அரபகத்திலே இருந்து வணிகத்திற்காக, வர்த்தகத்திற்காக, தங்கம் விற்பதற்காக, குதிரைகளை விற்பதற்காக என்று வணிகர்கள், வியாபாரிகள் நிறைய பேர் வந்தார்கள். வந்தவர்கள் ஒரு நேர்மையான, நாணயமான ஒரு வியாபாரத்தை நடத்தி காட்டினார்கள். அவர்கள் வியாபாரம் என்று சொல்லக்கூடியது நம்பகத்துக்குரியதாக இருந்தது, உண்மையாக இருந்தது, நேர்மையாக இருந்தது. அப்போ முஸ்லீம்கள் என்று சொன்னாலே உண்மையாளர்கள், நேர்மையானவர்கள், அவர்கள் மிகச்சரியாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையை வர்த்தகம், வியாபாரத்தின் மூலம் முஸ்லீம்கள் ஆரம்பத்திலே தமிழக பண்பாட்டிலே ஏற்படுத்தினார்கள். இந்த சூழல் பரவி இருக்கிற பொழுதுதான் மார்க்க அறிஞர்களும் வலிமார்களும் இன்னும் பெரியார்கள் எல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக அந்த வணிகர்களோடும் வர்த்தகர்களோடும் வந்து பிரச்சாரம் செய்த பொழுது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இஸ்லாம் வளர்வதற்கு இதுதான் காரணம். ஒரு வியாபாரம், வர்த்தகத்தின் மூலம் முஸ்லிம்கள் ஏற்படுத்திய நம்பகத்தன்மை.
உண்மையாளர்கள், நேர்மையாளர்கள் என்று சொல்லக்கூடிய நம்பகத்தன்மை. இது முஸ்லிம்களுக்கான பிரச்சாரத்திற்கான ஒரு களமாக அமைந்தது. எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது. எனவே நாம் எப்படி நம்மை கொண்டு போய் சேர்ப்பது என்பதெல்லாம் வரலாறிலிருந்து நிறைய படிப்பினை என்பது நமக்கு கிடைக்கின்றது. தமிழ் முஸ்லீம்களில் லெப்பை முஸ்லீம்கள் உண்டு, அப்படித்தானா? கம்யூனிட்டின்னு போட்டு லெப்பைன்னு தான் போடுவாங்க. லெப்பை என்று சொல்லக்கூடிய பேரை நம்ம வச்ச பேரா? எனக்கும் லெப்பை முஸ்லீம் தான் இருக்கும் சர்டிஃபிகேட்டில் பார்த்தா. ஏன் நானோ என்னுடைய மூதாதையரோ யாரும் வைத்த பேர் அல்ல, இந்த மண்ணின் மைந்தர்கள் வைத்த பெயர் அது. அன்றைக்கு வர்த்தகத்திற்காக, வியாபாரத்துக்காக தமிழகத்தினுடைய கடற்கரை பகுதிகளிலே முஸ்லீம்கள் வந்து இறங்கி இயங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒருவரை அழைத்தால் பதில் எப்படி வரும்? லெப்பைக் என்று வரும். வந்துட்டேன், ஆஜராயிட்டேன், அப்படிதானே? அதான அர்த்தம் அதுக்கு. இதான் வந்துட்டேன், ஆஜராயிட்டேன், லெப்பைக் லெப்பைக் லெப்பைக்குன்னாங்க. நம்ம மண்ணின் மைந்தர்கள் பார்த்தாக இவன் அடிக்கடி லெப்பைக் லெப்பைக்கிறான்னு சொல்லி லெப்பை லெப்பன்னு கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படித்தான் நமக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு சமுதாய பெயர் உருவானது. அந்த பெயரை வைத்தவர்கள் தமிழக மண்ணினுடைய பாரம்பரியமான பூர்வீக குடிமக்கள். எனவே ஒரு சமூகத்திலிருந்து நாம் அந்நியப்பட்டு வாழ்வதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு அடையாளம் நம்முடைய வாழுகின்ற சமூகத்தோடு பின்னி பிணைந்து கிடக்கிறதை பார்க்கலாம். ராவுத்தர்கள் என்று குதிரை வியாபாரிகளாக, குதிரை விற்கக்கூடியவர்களாக, குதிரையை பராமரிக்கக்கூடியவர்களாக, படை வீரர்களாக இருந்தவர்கள் அன்றைக்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த ராவுத்தர்களை தமிழ் சமூகம் எவ்வளவு கொண்டாடி இருக்கிறது தெரியுமா? எவ்வளவு அங்கீகரித்திருக்கு. அது தனியாக 1 மணி நேரம் பேசுவதற்கான வரலாறு என்னிடம் உண்டு. சமய இலக்கியங்களிலே ராவுத்தரை பற்றி பாடியிருக்கிறார்கள். ராவுத்தர் கோலத்தில் சிவபெருமானை பாடியிருக்கிறார்கள். ராவுத்தர் கோலத்தில் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னொரு சமயத்தினுடைய கோலத்தில் தன்னுடைய வழிபாட்டு கடவுளை பாடக்கூடிய அளவுக்கு ராவுத்தர்கள் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். தன்னுடைய ஆற்றல், குதிரை ஆற்றல், வீரத்தின் மூலம் தமிழ் சமூகம் அங்கீகரித்திருக்கின்றது. அந்த பழக்க வழக்கம், பண்பாடு என்று சொல்லக்கூடியது இன்றைக்கும் தமிழகத்திலே மத்திய மதுரை போன்ற பகுதிகளிலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது என்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் கால் கொண்டு உலகம் முழுக்க பரவிய காலகட்டத்திலும் கூட எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தோடு பரவியது சொன்னால் சக சமயத்தோடு உள்ள, சமூகத்தோடு உள்ள புரிதலோடு தான் பரவியது. அதற்கு முஸ்லிம்களுடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருந்தது. நாம் யாரிடமும் சென்று பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்லாத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ இஸ்லாமியனா வாழ்ந்தாலே போதும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் இயல்பாக பிற சமூகத்தவர்களுக்கு நம் மீது ஒரு பெரிய மதிப்பு வரும். நான் அதை அனுபவத்தில் உணர்ந்தவன். நம்முடைய பழக்க வழக்கம், பண்பாடு, பரிமாற்றங்கள், நாம் வழங்குகின்ற மரியாதை, வித்தியாசம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு அனைத்தையும் பார்க்கிற பொழுது எந்த சமூகத்தவர் நம்மிடம் பழகினாலும் நம்மீதான ஒரு மரியாதையை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், மதிப்பை உணர்ந்து கொள்வார்கள். அந்த மதிப்பு இஸ்லாத்தின் மீதான மதிப்பாக மாறிவிடும். இது இன்றைக்கு நிதர்சனமான உண்மை என்று பார்க்கிறோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபியிலே அதிகாலை ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு சலாம் கொடுத்து திரும்பியவுடன் ஒரு தோழர் அபூ துரஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்று சொல்லக்கூடியவர் தொழுகையிலிருந்து வேகமாக வெளியேறி செல்வார். சலாம் கொடுத்தவுடனே பெருமானார் இதை கவனிக்கிறார்கள். ஒரு நாள் அவர் வேகமாக செல்கிற பொழுது அபூ துரஜா, நில்லுங்கள், இன்னும் அல்லாவிடம் கேட்பதற்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லையா என்று கேட்டார். என்ன தொழுகை முடிஞ்சு, இப்போ அப்படிதான் நிறைய பேர் நம்ம ஊர்கள்லாம் பார்த்தா தெரியும், தொழுகை முடிஞ்சாலும் ஒரு எபோட்டு நடிச்சு போயிடுவாங்க. தனியாக கூட உட்கார்ந்து திக்ர் செய்ய, துவா செய்யி, கூட்டு துவால தான் உனக்கு உடம்பாடு இல்லைன்னா விட்டுரு, அதுவும் செய்ய மாட்டாங்க. என்ன செய்யறது? உடனடியாக புறப்பட்டு போறீங்க, உடனே அல்லாவிடம் கேட்பதற்கு உனக்கு எதுவும் இல்லையா என்று பெருமானா அபூ துரஜாவிடம் கேட்டார். அபூ துரஜா சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என் வீட்டு பக்கத்திலே ஒரு யூதருடைய வீடு இருக்கின்றது. அந்த வீட்டின் முன்னால் ஒரு பேரீத்த மரம், பெரிய பேரீத்த மரம் நிற்கிறது. அதனுடைய ஒரு பகுதி என் வீட்டு முற்றத்திலே சாய்ந்திருக்கிறது. இது பேரீத்தம்பழம் கனிந்து குலுங்குகின்ற ஒரு சீசன், காலம்.
அதிகாலை நேலையில் பார்த்தால் அந்த சரிந்து நம் வீட்டு பக்கத்தில் சாய்ந்திருக்கக்கூடிய பேரித்த மரத்தில் இருந்து நிறைய பேரித்தங்கனிகள் என் வீட்டு முற்றத்திலே உதிர்ந்து கிடக்கின்றன. என்னுடைய பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்தவுடன் பசியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராவது அந்த பேரித்தங்கனிகளை பொறுக்கி சாப்பிட்டு விடக்கூடாது. அதற்காக வேண்டிதான் தொழுது சலாம் கொடுத்தவுடன் மிக விரைவாக சென்று உதிர்ந்து கிடக்கக்கூடிய பேரித்தங்கனிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து அந்த யூதருடைய வீட்டின் முன்னால் வைத்துவிட்டு வந்து விடுகிறேன். அதற்குத்தான் யா ரசூலல்லாஹ் நான் இப்படி செல்கிறேன் என்று அபூதுரஜா சொன்னார். பெருமானார் சரி போங்கள் என்று அனுப்பிவிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்தார்கள். அந்த பார்வைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன, சில தீர்வுகளை அவர் உடனடியாக நிறைவேற்றி விடுவார். வாயால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் மனசில் என்ன நினைக்கிறார் என்பதை அபூபக்கர் உணர்ந்து கொள்வார். அப்படி ஒரு தோழமை, நட்புனா அப்படி இருக்கணும். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நேரடியாக அந்த யூதரிடம் போனார். இந்த மரத்தை விலைக்கு கொடுங்கன்னு கேட்டார். அந்த பேரித்த மரத்தை விலைக்கு கொடுங்க. எதுக்கு கொடுங்க, உங்களுக்கு என்ன தொகை வேணும்? அவர் தொகையை கொடுத்து சொன்னார். தொகையை கொடுத்து விலைக்கு வாங்கி அபூதுரஜாவுடைய பிள்ளைகளுக்கு அந்த பேரித்த மரத்தை அன்பளிப்பாக கொடுத்து விட்டார். இது நடந்த விஷயம். அதன் பிறகுதான் அந்த யூதர் இதையெல்லாம் கேள்விப்படுகிறார். அதிகாலை நேரத்திலே அபூதுரஜா பிள்ளைகள் பொறுக்கி விழுந்து கிடக்கூடிய கனிகளை சாப்பிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து தன் வீட்டில் வைத்த அவருடைய அந்த நேர்மை, ஒரு கனியை கூட உரியவருடைய அனுமதி இல்லாமல் நாம் புசிப்பது என்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை என்பதை அவர் புரிகின்றார். அதற்காக வேண்டி பெருமானாருடைய தோழர் வந்து அந்த மரத்தை விலைக்கு வாங்கி கொடுத்ததை அறிகின்றார். எல்லாம் அறிந்த அந்த யூதருக்கு இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு வாழ்க்கை முறையா என்று மனமாற்றம் ஏற்படுகிறது. பெருமானாரை தேடி வந்து பெருமானுடைய கரங்களை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். வாழ்வியலிலே மிக நிதர்சனமான ஒரு அற்புதமான இஸ்லாமிய வாழ்வியலை வாழ்ந்தாலே போதும் இஸ்லாத்தினுடைய பலம் கூடிவிடும். அல்லது இஸ்லாத்திற்கு அவர் வராவிட்டாலும் கூட அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறதே, அது நமக்கான ஒரு பெரிய பலமாக இருக்கும். நாளைக்கு ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நமக்கு ஆதரவாக அவர்கள் நிற்பார்கள். நாம் இந்த பலத்தை இன்றைக்கு உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? இந்த நல்லிணக்கம் சார்ந்த உறவு சார்ந்த சக சமயத்துடனுடையான உறவு சார்ந்த விஷயத்தை தன்னுடைய ஆட்சியிலே சட்ட ரீதியாக செயல்படுத்தினார்கள் என்பதுதான் அவருடைய ஆட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருந்தது. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெருமானாருடைய ஆட்சியிலே சிறுபான்மையினர், மைனாரிட்டிஸ். ஆனால் அவர்கள் தான் செல்வாக்கோடு வாழ்ந்தார்கள். மதீனாலே யூதர்கள் தான் பெரிய பணக்காரர்கள். ஆனால் எண்ணிக்கையிலே மிக குறைந்த சிறுபான்மையினர். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு யூதரிடம் தனது உருக்கு சட்டையை அடகு வைத்து கடன் வாங்கியிருந்தார். அதை மீட்காமலே அவர்களுடைய காலம் முடிந்தது. அதன் பிறகு இப்னு அப்பாஸ் அவர்கள் அதை மீட்டார்கள் என்பது வரலாறு பேசுகிற பொழுது, ஒரு ஆட்சி தலைவரே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவரிடம் கடன் வாங்குகிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு உரிமையோடு வாழ்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இஸ்லாமிய ஆட்சியில் வாழக்கூடிய பிற சமயத்தார் ஆட்சியோடு அரசாங்கத்தோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டால் போதும், அவர்களுக்கு வாழ்வு உரிமை, பாதுகாப்பு உரிமை கிடைத்துவிடும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய ஒரு வரியை பிற சமூகத்தவர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் அவருடைய சக்திக்கு ஏற்ப அந்த வரியை என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும். அந்த வரியை செலுத்திவிட்டால் அவர்கள் அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தக்காரர்கள், திம்மி என்று அழைக்கப்பட்டார்கள். திம்மியாக மாறிவிடுவார்கள். மாறிவிட்டார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய ஆட்சியில் அவர்களுக்கு பரிபூர்ணமான உரிமையும் பாதுகாப்பும் கிடைத்துவிடும். முஸ்லிம்களுக்கு இல்லாத உரிமை அவர்களுக்கு கிடைக்கும். ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் தன்னுடைய வருமானத்தில் கணக்கு பார்த்து ஆண்டுதோறும் 2.5% ஜக்காத்தா கொடுத்தாகணும், பைத்துல் மாலுக்கு வழங்கி ஆகணும். ஆனால் திம்மீஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் படையெடுப்பு வந்தால் போரிலே கலந்து கொள்ள வேண்டும், வீட்டுக்கு ஒரு புறப்பட்டு போயாகணும்.
நான் முஸ்லீம் அல்லாத ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய திம்மீஸ் போரில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை, படையில் பங்கேற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இஸ்லாமிய ஆட்சியில் ஒரு சில தினார்களை ஜிஸ்யா வரியாக கொடுத்து விட்டால் போதும், திம்மிகளாக அவர்கள் ஒப்பந்தத்தில் இணைந்து விட்டார்கள் என்று சொன்னார். அவர்களுக்கு முழுமையான வாழ்வுரிமையை பெருமானார் என்ன செய்தார்கள்? நிலைநிறுத்தி காட்டினார்கள். கலிஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காலகட்டத்திலே சிரியாவிலே அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்தார். அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிற சமூகத்தவர்கள் ஜிஸ்யா வரி கொடுத்து பாதுகாப்பு உரிமை, திம்மி உரிமையை பெற்றிருந்தார்கள். திடீரென்று கிர்கல் நாட்டினுடைய மன்னன் சிரியாவின் ஒரு பகுதியிலே திடீர் படையெடுப்பு நிகழ்த்துகிறான். அந்த படையெடுப்பிலே அந்த பகுதியில் வாழ்ந்த யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். அதன் பிறகுதான் அபூ உபைதாவுக்கு தகவல் கிடைத்து படை அனுப்பி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறார். ஆனால் பாதிப்பு நிகழ்ந்து விட்டது. அவரிடமிருந்து ஜிஸ்யா வரி எதற்கு பெற்றது? முழுமையான பாதுகாப்பு கொடுப்பதற்குத்தானே. கொடுக்க முடியவில்லை என்று அந்த ஆண்டு வாங்கிய ஜிஸ்யா வரியை அபூ உபைதா திருப்பி கொடுத்தார். இழப்புகளை கருத்தில் கொண்டு இன்னும் 3 ஆண்டுகள் நீங்கள் வரி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று பிரகடனப்படுத்தினார். இதுதான் இஸ்லாமிய ஆட்சி பிற சமூகத்திற்கு கொடுத்த மதிப்பு, வாழ்வுரிமை. பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிம் ஒரு திம்மியின் உரிமையை பறிக்கின்றானோ, தன்னோடு வாழுகின்ற ஒரு திம்மி இருக்கிறாரே, பிற சமயத்தவர், அவருடைய உரிமையை ஒரு முஸ்லிம் பறித்தால், ஒரு முஸ்லிம் யார் ஒருவருடைய திம்மியுடைய உரிமையை பறிக்கிறாரோ அந்த திம்மிக்கு ஆதரவாக, அந்த முஸ்லிமுக்கு எதிராக நாளை மறுமையிலே நான் இறைவனிடம் வக்கீலாக வந்து நிற்பேன் என்று சொல்லி காட்டினார்கள். என்ன அற்புதம்! வக்கீலாக வந்து அந்த திம்மிக்கு ஆதரவாக நான் வாதிடுவேன் என்று சொன்னார்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லக்கூடியது பிற சமூகத்தவர்களுக்கான உரிமைகளை, பாதுகாப்பை எப்படி வழங்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டினார்கள். நான் ஏற்கனவே முன்னால் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை குறிப்பிட்டேன். இந்த முதியோர்களுக்கான பென்ஷன் திட்டத்தை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள் என்று. முஸ்லீம்களை வைத்தான் நிறைவேற்றினார் இல்லை. ஒரு நாள் ஒரு சந்தையிலே மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு யூத சமயத்தை முதியவர் யாசகம் எடுத்துக் கொண்டிருந்தார். அவர் யூத சமயத்தை சார்ந்தவர் தானே என்று உமர் ரலியல்லாஹு பார்க்கவில்லை. என்னுடைய ஆட்சியில் ஒரு முதியவர் யாசகம் பெறுகின்ற நிலையா? அப்படியானால் இவர்களுக்கு ஒரு வாழ்வுரிமையை, வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமே என்று முதியோர்களுக்கான பென்ஷன் திட்டத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? நிறைவேற்றினார்கள். பிற சமயத்தாருடைய சமய உணர்வுகளுக்கு அளித்த மதிப்பு என்பது அற்புதமான ஒரு விஷயம். இது இன்றைக்கு நாம் நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது பார்க்கிறோம். எந்த விதத்திலும் அடுத்தவருடைய வழிபாடுகள், நம்பிக்கைகளை குறை சொல்லி பேசுவதற்கோ தாழ்த்தி பேசுவதற்கோ ஒரு முஸ்லீமுக்கு உரிமை கிடையாது. திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயம் 18வது வசனம், அல்லாஹு அல்லாதவற்றை வணங்குபவர்களை நீங்கள் பழிக்காதீர்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குபவர்களை நீங்கள் வேறொரு தெய்வத்தை நம்ம பழிக்கக்கூடாது. பழித்தால் அவர்கள் அல்லாவை பழிப்பார்கள். இப்போ நாம இன்னொரு தெய்வத்தை பழித்தோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவை பழிப்பார்கள். வீண் விவாதங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மன வேறுபாடுகளுக்கும் அது வழிவகுத்துவிடும். குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. பிறர் வழிபடுகின்ற தெய்வங்களை நிச்சயம் நீங்க பழிக்காதீர்கள் என்று ஒரு எச்சரிக்கை குர்ஆன் செய்கிறது. பிற சமயத்தவர்களோடு சமயம் சார்ந்த கொள்கைகள் சார்ந்த விவாதங்களை நடத்தி கொள்வதற்கு திருக்குர்ஆன் அனுமதிக்கின்றது. அழகான முறையில் நீங்கள் விவாதம் செய்யுங்கள். ஒரு மாற்றுக் கொள்கை உடையவர்களோடு நாம் உட்கார்ந்து சமய கொள்கை சார்ந்த விஷயங்களை ஒரு அழகான முறையில் உரையாடல் செய்வதற்கு அனுமதிக்கிறது. அது என்ன, அழகான முறையில் இருக்க வேண்டும், எல்லை மீறக்கூடாது. அப்படி ஒருவேளை எல்லை மீறினால் லக்கும் தீனுக்கும் வலியது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு என்று நல்ல நாகரிகத்தோடு ஒதுங்கி விடுங்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. உலகத்தில் எந்த சமயமும் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை பேசவில்லை. இன்னொரு சமயம் சார்ந்த விஷயங்களை எடுத்து வைத்துக் கொண்டு கேவலப்படுத்துவதும் விமர்சனம் செய்வதும் இன்றைக்கும் கூட ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற பொழுது இதெல்லாம் இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்பதை பார்க்கிறோம்.
நஜ்ரானில் இருந்து அன்றைக்கு 60 பேர் கொண்ட கிறிஸ்தவ பாதிரிமார் குழு மதீனாவுக்கு வந்தது ரசூலுல்லாவை சந்திப்பதற்கு. குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குதே, அதுல இறைவன் ஒருவன், அவன் என்ன தனித்தவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை என்கிற வசனத்தை பார்த்தோம் அவர்களுக்கு பிரச்சனை. ஏன்னா ஈசா இறைமைந்தன் என்று வருகின்ற விஷயம். அப்படியானால் நம்முடைய கொள்கையை இவர்கள் மறுக்கிறார்களா என்று நேரடியாக புறப்பட்டு வந்து விட்டார்கள். வந்தவர்களை பெருமானார் உட்கார வைத்து பேசுகிறார்கள். பெருமானார் சொன்னதை அவர்கள் ஒத்துக்கிடல, அவர்கள் சொன்னதை பெருமானார் ஒத்துக்கிடல, எந்த சமரசமும் இல்லை. ஆனால் வந்த 60 பேரையும் பெருமானார் மஸ்ஜிது நபவியிலே தங்க வைத்தார்கள். 60 பேர் தங்கிறதுக்கு அன்னைக்கு அதான் இடம். தங்க வைத்தது மட்டுமல்ல, அவர்களுக்கு தங்கிய நாள் முழுக்க உணவு பரிமாற்றம்லாம் செய்து கண்ணியமாக அனுப்பி வைத்தார்கள். கொள்கை ரீதியான உடன்பாடு நடக்கவில்லை என்றாலும் கூட ஒரு அழகான முறையில் ஒரு விவாதம், வந்தவர்களை கண்ணியப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள் என்பது வரலாற்றிலே பதிவாகி இருக்கின்றது. திருக்குரானிலே வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையிலே 22வது அத்தியாயம் 40வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமயத்தவர்களுடைய ஆலயங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றான். நாம் சிலர் மூலம் சிலரை தடுத்திருக்காவிட்டால், யூதர்களுடைய ஆலயங்களும் கிறிஸ்தவர்களுடைய ஆலயங்களும் இறைவனின் பெயர் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்களும் தகர்க்கப்பட்டிருக்கும் என்று 22வது அத்தியாயம் 40வது வசனம் பேசுகிறார். அப்படியானால் யூதர்களுடைய ஆலயங்கள், கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிபடாமல் பாதுகாப்பதற்கு நாம் தான் சிலரை கொண்டு தடுத்தோம் என்று இறைவன் பேசுகிறான். அப்படியானால் எல்லா சமயத்தவர்களுடைய ஆலயங்களும் வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது திருக்குர்ஆனுடைய கட்டளை பிரகடனமாக அமைந்திருக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கிற பொழுது ரோமாபுரி அவருடைய ஆட்சிக்கு கீழே வந்துவிட்டது. ஜெருசலேத்துக்கு செல்கின்றார். அங்கு இருக்கக்கூடிய பாதிரிமார்களுடைய அழைப்பை ஏற்று செல்கின்றார். ஏனென்றால் அவர் ஆட்சிக்கு கீழே வந்தவுடன் மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களிடம் செலுத்திய அளவுக்கு நாங்கள் வரி செலுத்தவில்லை, எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை, பாதுகாப்பு கிடைக்கிறது மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று ஜெருசலேத்துக்கு செல்கின்றார். போன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன் என்று ஒரு தேவாலயம் இருக்கின்றது, ரொம்ப பிரபல்யமான ஒரு தேவாலயம், ரிசரக்ஷன் ஆலயம், அது ரட்சிப்பு ஆலயம் என்று அதற்கு பெயர். அந்த ஆலயத்தை நீங்கள் பார்வையிட வேண்டும், சுற்றி பார்க்க வேண்டும் என்று கலீஃபாவை அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒத்துக்கொள்கிறார்கள். தன்னோடு வந்த சில அலுவலர்களோடு அந்த ஆலயத்திற்குள்ளே நுழைகிறார்கள். அந்த சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆலயத்திற்குள்ளே சுற்றி பார்த்து அந்த ஆலய அமைப்பெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது அசர் தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்டது. விட்டால் பொழுது சாய்ந்து விடும் போல ஒரு சூழல் இருந்தோடனே தோழர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள், அப்படியானால் தொழுவோம், தொழுது விட்டு மற்ற வேலைகளை பார்ப்போம் சொன்ன உடனே பாதிரிமார்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இந்த ஆலயத்துக்குள்ளேயே தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்று. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுத்து விடுகிறார்கள். மறுத்து என்ன செய்கிறார்கள், வெளியே சென்று ஒரு மரத்தடியிலே துண்டை விரித்து தோழர்களோடு தொழுகை நடத்துகிறார்கள். அப்பொழுது அந்த பாதிரிமார்கள் கேட்டார்கள், நஜ்ரானில் இருந்து 60 பாதிரிமார்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது உங்கள் இறை தூதர் அவர்களை மஸ்ஜிது நபவியிலே தங்க வைத்தார்கள். அவர்களுக்கு ஜெபம் செய்வதற்கான நேரம் வந்தவுடன் இங்கே உட்கார்ந்து ஜெபம் செய்து கொள்வதற்கும் அனுமதித்தார்கள். அப்படி இருக்க நாங்கள் தேவாலயத்துக்குள்ளே தொழச் சொன்ன நீங்கள் தொழ மறுத்துட்டீர்களே என்று கேட்டவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான பதிலை சொன்னார்கள். மதீனாவில் அன்றைக்கு நடந்தது இஸ்லாமிய ஆட்சி, இன்றைக்கு நடப்பதும் இஸ்லாமிய ஆட்சி. யாராவது கிறிஸ்தவர்கள் இங்கே எங்கள் பாதிரிமார்கள் தொழுத இடம் என்று உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் இப்பொழுது ரோமிலே ஜெருசலேம் பகுதியில் நடக்கக்கூடியது கிறிஸ்தவருடைய ஆட்சி அல்ல, இஸ்லாமியருடைய ஆட்சி. நான் கலீஃபா, தொழுது விட்டு வெளியேறி விடுவேன். நாளைக்கு நான்கு இஸ்லாமிய இளைஞர்கள் எங்கள் கலீஃபா தொழுத இடம் நாங்களும் தொழுவோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்.
சமயத்தின் அடிப்படையிலே, வழிபாட்டின் அடிப்படையிலே காலம் கடந்து கூட எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருந்தார்கள் என்பதிலே இந்த அற்புதமான வரலாறு ரொம்ப செழுமையாக வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் நிரம்ப பேசிக்கொண்டிருக்கிறதே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இந்த தலைப்பையே அதிகம் தொட்டு பேச மாட்டேங்கிறாங்க, என்ன என்றே தெரியவில்லை. நான் இந்த தலைப்பை கொடுத்தவுடன் நிர்வாகிகள் இந்த தலைப்பை பேசுவதற்கு அனுமதித்ததை பெருந்தன்மை என்று நான் கருதுகின்றேன். ஏனென்றால் இது போன்ற தலைப்புகளை பள்ளிவாசல்களிலே கூட பேசுவதற்கு நம்முடையவர்கள் அனுமதிப்பதில்லை, எனக்கு தெரியும். ஆனால் இந்த மஸ்ஜித் இந்தியா நிர்வாகம் பேச அனுமதித்திருக்கிறது என்பதை ஒரு பெருந்தன்மையான விஷயம். இந்த உரையாடல் நடக்கட்டும். நேற்றைய தினம் தாய்மொழி குறித்த ஒரு உரையாடல், இதெல்லாம் இன்றைக்கு ஓப்பன் பண்ணி பேச வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகின்றேன். அப்படியானால் நாம் இன்றைக்கு பிற சமயத்தவர்கள் நம்மோடு உள்ள உறவை, புரிதலை ஏற்படுத்துவதற்கு என்ன ஸ்பேஸ், என்ன களத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம், என்ன சந்திப்பை உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலே மீலாது விழாக்கள், நபி பிறந்த தின விழாக்கள், உத்தம நபியின் உதய தின விழாக்கள் பொது அரங்குகளிலே, வெட்ட வெளிகளிலே நடைபெற்றது. நம்ம ஊர்களெல்லாம் பார்த்தா தெரியும் நடக்கப்பட்டது. இன்றைக்கு பள்ளிவாசல் அளவுக்கு சுருங்கிவிட்டது. பல இடங்களிலே வெளிப்படையாக பொதுமக்கள் மத்தியிலே, வெகுஜன மத்தியிலே மீலாது விழாக்கள் கொண்டாடப்படுவதில்லை. அன்றைக்கு கொண்டாடப்பட்டதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அன்றைக்கு யாரெல்லாம் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தார்களோ, யாரெல்லாம் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களாக இருந்தார்கள், அத்துணை பேரும் மீலாது மேடைக்கு வந்தார்கள். முத்தமிழ் காவல கியாப்பை விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய பெரிய தமிழறிஞர் அன்றைக்கு மீலாது விழாவிலே பங்கேற்று பேசினார். அறிஞர் அண்ணா பங்கேற்று பேசினார். குன்றக்குடி அடிகளார் பங்கேற்று பேசினார். ஏன் கடவுளே இல்லை என்று பேசிய தந்தை பெரியார் மீலாது விழாவிலே பங்கேற்று பேசினார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பங்கேற்று பல மீலாது விழாக்களில் பேசினார்கள். இவர்களெல்லாம் மீலாது விழாவில் பேசுவதற்காக வேண்டி நபியை வாசித்தார்கள், இஸ்லாத்தை வாசித்தார்கள். வாசித்ததை என்ன செய்தார்கள்? அங்கு பேசியது என்று விடவில்லை, வெகுஜன மத்தியிலே கொண்டு போனார்கள். கட்டுரைகளை எழுதினார்கள், பத்திரிகைகளில் எழுதினார்கள். மக்கள் மத்தியிலே இஸ்லாம் பற்றியும் பெருமானுடைய வாழ்வியல் பற்றியும் அவர்கள் மூலம் போய் சேர்ந்தது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பொட்டல்புதூரில் நடந்த ஒரு மீலாது விழாவிலே பேசுகிறார். அவரை அழைத்து பேசுறாங்க. அவருடைய மனைவி ஊர் பக்கத்தில் கடையம். பாரதியார் அழைக்கிறாங்க, மீலாது விழாவில் நீங்க பேசணும்ட்டு. பாரதியார் நபிகள் நாயகத்தின் மகிமை என்கிற தலைப்பில், நபிகள் நாயகத்தின் மகிமை பெருமை என்கிற தலைப்பில் பொட்டல்புதூரில் 1 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்கார். பேசின உடனே என்ன செய்திருக்கிறார்? அப்பொழுது அவர் சுதேசமித்திரன் பத்திரிகையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். பேசிய விஷயத்தை உடனடியாக சுதேசமித்திரன் பத்திரிகையிலே எழுதி கட்டுரையாக வெளியிட்டார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் வெளிவந்த 1-2 பத்திரிகைகளில் மிக முக்கியமான பத்திரிகை சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் சுதேசமித்திரன் பத்திரிகை, பழையவர்களுக்கு தெரியும். ஒரு வெகுஜன பத்திரிகையாக இருந்த பத்திரிகையிலே அன்றைக்கு நபிகள் நாயகத்தின் மகிமை என்று பாரதியார் கட்டுரை எழுதியிருந்தார். பேசிய விஷயத்தை எல்லாருக்கும் போய் சேர்ந்தது. நாம் எத்தனை பேருக்கு கொண்டு போய் சேர்ப்போம்? ஏதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் வாசிப்பதற்கு நாம் ஏதாவது வெகுஜன பத்திரிகைகளை இன்றைக்கும் கூட எழுத முடியுமா? எழுதினால் போடுவார்களா? பாரதியார் எழுதினார், அது போய் சேர்ந்தது. அதுபோல காரைக்குடியில் நடைபெற்ற ஒரு மீலாது விழாவிலே அவர் இஸ்லாத்தின் மகிமை என்று பேசினார். அதையும் சுதேசமித்திரன் பத்திரிகைகளை வெளியிட்டார். இப்பொழுது நீங்கள் பாரதியாருடைய கட்டுரை தொகுதியை எடுத்து படித்தால் இந்த 2 கட்டுரைகள் உள்ளே இருக்கிறது. இஸ்லாம் குறித்தும் ரசூலுல்லாஹ் அவர்கள் குறித்தும் நல்ல வாசிப்பு பாரதியாரிடம் இருந்தது என்பதை அந்த கட்டுரைகளை படிக்கின்ற பொழுது தெரியும். அப்படியானால் இந்த விழாக்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த விழாக்கள் மூலம் ஒரு காலகட்டத்தில் ஏற்பட்ட புரிதல், பிற சமூகத்தவர்களுக்கு ஏற்பட்ட புரிதல் என்று சொல்லக்கூடியது அற்புதமான ஒரு விஷயம். வலம்புரி ஜான் நிறைய மீலாது விழாக்களில் பங்கேற்று பேசினார். மண்ணுக்கேற்ற மார்க்கம் என்று ஒரு அற்புதமான நூலை எழுதி வெளியிட்டார். நாயகம் எங்கள் காவியம் என்று சொல்லக்கூடிய, தாயகம் என்று சொல்லக்கூடிய
புதுக்கவிதைகளை பெருமானுடைய வரலாற்றை காவியமாக வெளியிட்டார். மீலாது விழா பங்கேற்பு ஏற்படுத்திய தாக்கம். இப்பொழுது பல கருப்பையா அவர்கள் பெருமானாருடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டு ஒரு அற்புதமான நூலை வெளியிட்டிருக்கின்றார். அப்படியானால் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்ந்த பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தை வாசிப்பதற்கும் பேசுவதற்குமான ஒரு களம் மீலாது விழா மேடைகளாக இருந்தது. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பேச்சாளர்களாக நாம் பேசப்படக்கூடியவர்கள் வைகோ, இப்பொழுது இருக்கக்கூடிய குண்டக்குடி அழிகிறார், தமிழறிவு மணியன், சுகி சிவம், நேருக்கு நேர் வீரபாண்டியன், பாரதி கிருஷ்ணகுமார், கம்பம் செல்வேந்திரன், நாஞ்சில் சம்பத், திருமாவளவன், பீட்டர் அல்போன்ஸ் என்று ஒரு பெரிய படை இருக்கிறது ரசூலுல்லாவை பேசுவதற்கு. நம்மை விட அற்புதமாக பேசுகிறார்கள். நாம் பேசுவதை விட அவர்கள் பேசுகிற பொழுது அந்த ஈர்ப்பு ரொம்ப அதிகம். நாம் நம்மை பற்றி பேசுவதை விட நம்மை பற்றி இன்னொருவர் பேசும்போது கேட்கக்கூடியவர்களுக்கான இந்த ஈர்ப்பு இருக்கிறதே அது அதிகமாக இருக்கிறது. நேற்றைய தினம் காரைக்குடியிலே இயக்குனர் கரு பழனியப்பன் மீலாது விழாவை கொண்டாடி இருக்கிறார். ஒரு இயக்குனர், அவர் திராவிட இலக்கணத்தை சார்ந்தவர். நேற்றைய தினம் காரைக்குடியிலே மீலாது விழாவை கொண்டாடி சமையல் இலக்கு விழாவை மீலாது விழாவை கொண்டாடி இருக்கின்றார். நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த விழாக்கள் மூலம் இதைத்தான் சாதித்திருக்கிறோம். தஞ்சாவூரிலே ஒரு மீலாது விழா, மீலாது விழாவிலே சிறப்புரை நிகழ்த்துவதற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி வருகிறார். மேடையில் அமர்ந்திருக்கின்றார். அதிராமப்பட்டினம் பேராசிரியர் அதிரை அப்துல் காதர் அவர்கள் அவருக்கு முன்னால் பேசுகிறார். பேசுகிற பொழுது சொல்கின்றார், பெருமானாருடைய எல்லா நடவடிக்கைகளிலும் செயல்களிலும் ஒரு ஒழுங்கு இருக்கும், நகம் வெட்டுவதில் கூட ஒரு ஒழுங்கு இருக்கும் என்று அதிரை அப்துல் காதர் பேராசிரியர் பேசுகிறார். எடுத்த உடனே எந்த நகம் வெட்ட மாட்டாங்க பெருமானார். முதலில் இந்த கலிமாவர் ஆக்காட்டி விரலில் வலது விரலில் நகத்தை வெட்டுவார்கள். அதற்கு பின்னால் அடுத்த விரல் சின்ன விரல், அதற்கு பிறகு இடதுகையினுடைய சின்ன விரல் பெருவிரல் மட்டும், இறுதியாகத்தான் வலதுகை பெருவிரலில் நகத்தை வெட்டுவார்கள். எல்லாவற்றிலும் பெருமானாரிடம் ஒரு ஒழுங்கு அழகு இருந்தது என்று அவர் பேசி முடித்து உட்கார்ந்துக்கிட்டார். கலைஞர் பேசும்போது சொன்னாராம், பேராசிரியர் பேசினார், பெருமானாரிடம் எல்லா செயல்களிலும் நடவடிக்கைகளிலும் ஒரு ஒழுங்கு இருக்கும் என்று பேசினார். நான் கூட சிறிது நேரம் சிந்தித்து பார்த்தேன், ஏன் எடுத்தவுடன் பெருமானார் கட்டை விரல் நகத்தை வெட்டவில்லை என்று சிந்தித்து கொண்டே இருந்தேன். முதலில் இந்த ஆக்காட்டி விரலில் ஆரம்பித்து சின்ன விரலுக்கு இடதுகையின் சின்ன விரலில் ஆரம்பித்து பெருவிரலுக்கு இறுதியாக பெருவிரல் நகத்தை வலதுகையின் நகத்தை வெட்டினார் என்று சொன்னார். ஏன் அப்படி செய்தார் சிந்தித்து பார்த்தேன். அந்த காலத்திலெல்லாம் கத்தி அல்லது போன்றவைத்தான் நகத்தை வெட்டுவார்கள். கொஞ்சம் தப்பினாலும் கையை பதம் பார்த்து விடும். முதலிலேயே நீங்கள் பெருவிரலில் வெட்டி அதை பதம் பார்த்து விட்ட நகம் வெட்ட மாட்டேன் அப்படி சொன்னாராம். வேறு விரலில் காயம் பட்டால் உடனடியாக ஆபத்து காத்தானாக அந்த இரத்தத்தை அழுத்தி பிடிப்பதற்கு வருவது பெருவிரல். அதனால 2 பெருவிரலை விட்டுட்டு பெருமானார் என்ன செய்தார்கள், விடுத்திக்கிட்டு கடைசியில் விரல் வெட்டினார்கள். இதுதான் காரணமாக இருக்கும் என்று கலைஞர் சொன்னார். விளக்கம் எப்படி சிந்திக்கிறார்கள் பாருங்கள். இந்த சிந்தனையினுடைய இந்த வேல்யூஸ் விழுமியங்கள் வெளிப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு வாசலாக அன்றைக்கு மீலாது விழா மேடைகள் நிறைய அமைந்திருந்தன என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கு அது நம்ம சுருங்கி பள்ளிவாசல் அளவுக்கு வருவதுதான் நம்மை பற்றிய புரிதலும் மற்றவர்கள் நம்மை குறித்த வாசிப்பு இல்லாமல் போனதற்கும் ஒரு காரணமாக இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தை வளர்த்தோம் என்று சொன்னால் ஒரு ஆளுமை மிக்க பிற சமூகத்தவர்கள் நம்மை பற்றி நிறைய பேசுவதற்கும் புரிதலை ஏற்படுத்துவதற்கும் கூட ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள் கல்வி நிலையங்களுக்கு போகின்ற நம்முடைய பிள்ளைகளிடம் பிற சமூகத்தவர்களோடு ஆணோ பெண்ணோ ஒரு கண்ணியமான முறையில் நீங்கள் பழகுங்கள். ஒதுங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பழக்க வழக்கம் என்பது இஸ்லாத்தின் மீதான ஒரு மதிப்பை என்ன செய்யும், உருவாக்கும் என்பதையும் நாம் பேச வேண்டும். அதுபோல நம்மவர்கள் இங்கே இலக்கிய அமைப்புகள், இலக்கிய கூட்டங்கள், அது எல்லா சமூகத்திலும் பங்கேற்கக்கூடிய கூட்டங்கள் நம்மவர்கள் அதிகம் பங்கேற்பதே கிடையாது. இலக்கிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதில்லை. நான் கூட இங்கே மலேசியாவில் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற பொழுது ஒரு சிலர் தான் வருவார்கள். நிறைய பேர் பங்கேற்க வேண்டும்.
பங்கேற்கிற பொழுது பிறரோடு உள்ள கலத்தலுக்கான உரையாடலுக்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லக்கூடியது அதிகமாக ஏற்படும். இன்னைக்கு அது தேவை இருக்கிறது. நான் நம்முடைய இமாம் டாக்டர் சையது இப்ராஹிம் ஹஸ்ரத் அவரிடம் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவருக்கு ஒரு தகவலை சொன்னார்கள். இங்கே பகல் நேரத்திலே சில தாவா பணிகள் எல்லாம் மஸ்ஜித் இந்தியாவில் நடக்குது. ஒரு நாள் அவர்கள் மஸ்ஜித் இந்தியாவுக்கு மேல் வெளியே நிற்கிறார்கள். வெளியே உள்ளவர்களிடம் இஸ்லாத்தை பற்றி சொல்வது, பள்ளிவாசலுக்குள் அழைத்து வந்து காட்டுவது என்கிறது. அப்பொழுது ஒரு சீனர் என்ன செய்திருக்கின்றார், ஒரு 30 வயது மேல் இருக்கும் என்று அவர் சொன்னார். அவர் அப்படியே நடந்து போகிறார். அவருக்கு இவர் சலான்னு சொல்லிட்டு வாங்கலேன் அப்படின்னு அவர் இப்படி பார்க்குறார். அங்கே வந்து பள்ளிவாசல் வந்து பாருங்களேன். அவர் ரொம்ப அப்படி திகைச்சு போய் நிற்கிறார். வரலாமா, வரலாம் வாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன் வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு வந்திருக்கிறார். கூப்பிட்டு வந்து பள்ளிவாசல் எல்லாம் சொல்லியிருக்காரு. இது மிகரா, இது தொழுகை நடக்குதான் நடக்கும், இங்கே தொழுகை நடத்துவோம் எல்லாம் சொல்லிட்டு தொழுகை எப்படி நடத்துவோம் நாங்கள், அதுக்கு என்ன அர்த்தம், சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கார். அவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்கிறார். கேட்டு விடைபெறுகிற பொழுது வெளியே கொண்டு போய் இவர் ஹஸ்ரத் அனுப்பி அனுப்புகிறார். அனுப்புகிற பொழுது அந்த சீனர் இவருடைய கையை பிடித்து கொண்டு கண் கலங்கி இருக்கிறார். அவருடைய கண்கள் அப்படியே கலங்கி இருக்கிறது. ஹஸ்ரத் கேட்டாங்களா, என்ன கண் கலங்குறீங்கன்ட்டு. 15 ஆண்டுகளாக இப்படி போயிட்டுருக்கேன். நான் பக்கத்தில் ஒரு மேன்சனில் நான் தங்கியிருக்கிறேன். ட்ரெயின் நான் எடுக்கிறதுக்காக இந்த ரூட் வழியாக தான் 15 ஆண்டுகளாக சென்று கொண்டிருக்கிறேன். இதுவரை என்னை யாரும் கூப்பிட்டதில்லை. ஒவ்வொரு போகிற பொழுதெல்லாம் பள்ளிவாசலை நிமிர்ந்து பார்ப்பேன். இங்கு தொலைப்போகிற என்ன நடக்கும் என்றெல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே தோணும். ஆனால் யாரும் அழைத்ததில்லை. முதலாக நீங்கள் அழைத்தீர்கள், வந்தேன், கண்ணியப்படுத்தினீர்கள், சொன்னீர்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் சொல்லிவிட்டு விடைபெற்று சென்றார் என்கிற தகவலை நம்முடைய கண்ணியத்திற்கு இமாம் அவர்கள் சொன்ன பொழுது எனக்கு ஒரு விஷயம் புரிந்தது. நாம் பல விஷயங்களிலே ஆரோக்கியமாக செயல்படவில்லை என்பது புரிந்தது. தொழுகிறோம், நமக்கான கடமைகளை நிறைவேற்றுகின்றோம், புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறோம். பிறருக்கு எப்படி நாம் மார்க்கத்தை சொன்னோம், என்ன நடக்கிறது என்பதை எப்படி கொண்டு போய் சேர்த்தோம், இதையெல்லாம் இன்றைக்கு நாம் கொஞ்சம் மனதுக்குள்ளே வைத்து உரையாடி இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய அணுகுமுறைகளை நாம் கொண்டு வர வேண்டும். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுக்கு வருகின்றேன். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்களுக்கு, அது மலேசியாவை விட நம்முடைய தாயக தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம், நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் அதிகம் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும் பிரச்சனையை பிரச்சனையின் அடிப்படையில் பாருங்கள். அதில் மதத்தை என்ன செய்யக்கூடாது, நுழைக்கக்கூடாது. பிரச்சனையை பிரச்சனை அடிப்படை மட்டுமே பார்க்க வேண்டும். அதில் மதத்தை நுழைக்கவே கூடாது. ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. ஜெயித் இப்னு சனா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர் தௌராத் வேதத்தை அவர் படித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறை தூதருடைய வருகை பற்றி தௌராத் வேதத்திலே பேசப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வருகை பற்றி தௌராத் வேதத்திலே, யூதருடைய வேதத்திலே பேசப்பட்டிருக்கிறது. அதில் அந்த இறை தூதர் எப்படி எப்படி இருப்பார் என்று சில பண்புகள் பேசப்படுகிறது. இவர் கேள்விப்படிய மதீனாவிலே இறை தூதர் என்று ஒருவர் இருக்கிறார். அப்படியானால் தோரா வேதத்திலே பேசப்படக்கூடிய பண்புகள் எல்லாம் அவரிடம் இருப்பது என்று அறிவதற்காக வேண்டிய ஜெயித் இப்னு சனா என்ன செய்கிறார், மதீனாவுக்கு புறப்பட்டு வருகிறார். வந்தவர் அணுக்கமாகவும் நெருக்கமாகவும் தூரத்திலிருந்தும் பெருமானாரை சில நாட்கள் கண்காணித்துக் கொண்டே இருக்கின்றார். தோராவிலே சொல்லப்பட்ட, தௌராத்திலே சொல்லப்பட்ட சில பண்புகள் எல்லாம் அவரிடம் இருக்கிறதா என்று கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா பண்புகளும் இருப்பதை பார்க்கிறார். ஒரே ஒரு பண்பை மட்டும் அறிவதற்கு அவருக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. ஏன்னா இறை தூதர் மிகுந்த சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பார். எவ்வளவு உணர்ச்சி வசப்படுத்தினாலும் உணர்ச்சி வசப்பட மாட்டார். மிகுந்த சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பார். இதை மட்டும் அறிவதற்கு அவருக்கு வாய்ப்பு ஏற்படவே இல்லை. ஒரு நாள் அதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு சின்ன கூட்டம் வெளியூரில் இருந்து வறுமையின் காரணமாக மதீனாவுக்கு வந்த கூட்டம் பெருமானாரை வந்து சந்திக்கிறது. பெருமானார் அவர்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறேன்னார். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு எந்த வாழ்வாதாரமும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கையில் கொடுங்க, கொடுத்தாதான் எங்களால் வாட முடியும்னோன்னு பெருமானாருக்கு கொடுப்பதற்கு அந்த நேரம் எதுவும் இல்லை. இந்த வாய்ப்பை ஜெயித் இப்னு சனா என்ன பயன்படுத்திக்கிட்டார். நேரம் அங்கே வந்து
என்னிடம் ஒரு 80 தங்க காசுகள் இருக்கின்றன, நான் உங்களுக்கு கடன் தர்றேன், என்ன செய்யுங்க, இதை கொடுங்கன்னு சொன்னோன்னா பெருமானாருக்கு சந்தோஷம். தேடி வந்து ஒருத்தர் கொடுக்கிறார். எனக்கு கேட்டுக்கிடக்கூடியவங்களையும் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு மனம் இல்லை. சனாபிடம் இருந்து அந்த 80 காசுகளை பெருமானார் பெற்று குறித்த தேதியில் தருகிறேன் என்று உத்தரவாதம் கொடுத்து அந்த கூட்டத்தினரும் கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை வாங்கி மகிழ்ச்சியாக செல்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், குறித்த வாய்தா தேதி வருவதற்கு முன்னாலேயே அந்த யூதர் நினைச்சதா சனா ஒரு நாள் கடை வீதியிலே பெருமானாரை தடுத்து நிறுத்தினார். எங்கே 80 தங்க காசு வாங்கினே கொடுன்னு கேட்டார். பெருமானார் தவணையருக்கு தரேன்னாங்க. கொடு என்று அவர் கொஞ்சம் வேகமாக நடந்து கொள்கிறார். பெருமானாருடைய கழுத்து துண்டை பிடித்து இறுக்கி என்ன செய்கிறார், கேட்கக்கூடிய அளவுக்கு ஆகிவிட்டது. பெருமானார் அமைதியாக பொறுமையாக இருக்கிறார்கள். இதை தூரத்திலிருந்து யார் பார்த்து விடுகிறார்? அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து விடுகிறார்கள். பெருமானார் மீது ஒரு தூசி விழுவதற்கு பொறுத்துக் கொள்வார்களா? அது உமரை பற்றி தெரியும் உங்களுக்கு. அப்படி கோப உச்சத்தில் போகக்கூடிய ஆள். பார்த்த உடனே கொதி நிலைக்கு போயிறார் உமர். இங்க ரசூல்லா மேலேயா நீ கை வைக்கிற பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்தே கையை வாங்கி கொண்டே வந்து, டே யூதனே எடு கையை என்று சொல்றார். இதுவரை அந்த யூதர் செய்த எல்லா கொடுமைகளையும் பேச்சுக்களையும் அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த பெருமானார் இப்பொழுது கோபப்படுகிறார். உமரை, நீர் என்ன வார்த்தை சொன்னீர்? இந்த விஷயத்தில் நீர் இறைவனுக்கு அஞ்சி நடந்திருக்க வேண்டாமா? இங்கே நடப்பது என்ன? அவர் கடன் கொடுத்தவர், நான் கடன் வாங்கியவன். கடன் கொடுத்தவருக்கும் கடன் வாங்கியவருக்கும் இடையிலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற பொழுது இடையில் யூதன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்டார்கள். என்ன அற்புதமான கேள்வி. கடன் கொடுத்தவருக்கும் கடன் வாங்கியவருக்கும் இடையிலே பிரச்சனை நடக்குது, இடையில யூதன் எங்கிருந்து வந்தான் என்று கேட்டார்கள். உம்மால் முடிந்தது என்று சொன்னால் நான் வாங்கிய கடனை அவருக்கு திருப்பிக் கொடும், அதை விடுத்து அவரை மதத்தின் பெயரை சொல்லி எச்சரிப்பதற்கு உமக்கு யார் உரிமை தந்தது? கேட்டோன்னு உமர் ஆடி போகிறார். போனவர் என்ன செய்கிறாரு, அதை எடுப்பதற்கு போகிற பொழுது ஒரு 3 மரைக்கால் கோதுமையும் அதிகமாக எடுத்து வாருங்கள் என்று சொல்றார் பெருமானார். உமர் ஆச்சரியமா பார்க்கிறார். நான் வாங்கின கடனுக்கு மேலே ஒரு கோதுமையை கூட போட்டாலும் அது வாங்கிய கடனுக்கு வட்டியாகி போயிடும். 3 மரக்கால் கோதுமை சாவு அந்த அளவு 3 சாவு கோதுமையும் எடுத்துக்கொண்டு வாருன்னாங்க. உமர் எதற்கென்று கேட்டவுடன், நான் வாங்கிய கடன் அந்த 80 தங்க காசுகள், நீர் யூதனை என்று அவருடைய மனசு புண்படும்படியாக பேசியதற்கு அபராதம் அந்த 3 சாவு கோதுமைகள் வந்து கொடுமுன்னார். இதுதான் பெருமானார் உருவாக்கிய பண்பாடு. பிரச்சனைகளை பிரச்சனையின் அடிப்படையில் பார்க்க வேண்டும். எந்த இது நடந்தாலும் அந்த அடிப்படையில் தான் பார்க்க வேண்டும். உள்ளே மதத்தை நுழைக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலும் மதத்தை கொண்டு வந்து நுழைப்பது தான் இன்றைக்கு பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக சமூகத்தவர்களோடு சமயத்தாரோடு எப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை சுபீட்சமான முறையிலே, அமைதியான முறையிலே, புரிதலின் அடிப்படையிலே வாழ வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அத்தகைய வாழ்வியலை நாம் நம்முடைய சமூகங்களில் உருவாக்குவோம், அதற்கான முயற்சிகளை ஏற்படுத்துவோம், அதற்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இனி வாழும் காலங்களில் சக சமயத்தாருடன் நல்ல முறையில் வாழ்ந்து நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வல்லல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளைய தலைப்பு, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்த நெறியில் தன்முனைப்புடன் வாழ் என்கிற ஒரு அழகிய தலைப்பு. ஜமாத்தார்கள் அனைவரும் கலந்து கொண்டு மஜ்லிஸை சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.